ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃபன் பார்த்துடலாமா? வடை ரெசிபி நம்ம வீட்டிலே செய்கிறது தான். கடையிலலாம் வாங்கலை, வீட்டிலே செஞ்சுருக்கேன். ஏன்னா வெண்பொங்கல் வச்சப்போ வடை செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் சாம்பார் வச்சு வெண்பொங்கல் வடையை வீட்டிலே செஞ்சாச்சு. வடை மாவு வீட்டிலே அரைச்சி 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, வெங்காயம், உப்பு தேவையான அளவு, மிளகு, கருவேப்பிலை, அவ்வளோதான். மல்லித்தலை இருந்தால் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை என்கிட்ட இல்லை. பச்சை மிளகா கட் பண்ணி போடலாம். நான் பச்சை மிளகா எனக்கு ஒத்துக்காது, அதனால் நான் போடலை. அவ்வளோதான். நல்லா பிசைஞ்சு அப்படியே நல்லா ஒன்று ஒன்றா தட்டி எடுத்து போட்டோம்னா சூப்பரான வடையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை சாம்பார் ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா வெண்பொங்கலோட வடை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சாப்பிட்டு அப்படியே ஜம்முன்னு தூங்கிட வேண்டியதான் காலையில். அதுக்கப்புறமா மத்தியானம் எழுந்து லன்ச் சமைக்க வேண்டியதான். பொங்கல் சாப்பிட்டாலே ஒரு தூக்கம் வரும் பாருங்கள். நான் மஞ்சத்தூள்லாம் சேர்க்கலை. நல்ல சூப்பரான வெண்பொங்கல், நல்ல டேஸ்டியாக சாம்பாருக்கும் வடைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புத்தம்புது வீடியோக்கெல்லாம் நிறைய வரும். அடுத்து பசங்களுக்கு நல்லா சூடாக இருக்கும்போதே சாம்பார் ஊற்றி ஊற வச்சோம்னா நல்லாயிருக்கும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.